தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த நிலையில் எந்த உறுதியோடு இருந்தாரோ அதே உறுதி கொண்டவராக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் 1900 அந்த எமர்ஜென்சி வரும் என்று அன்றைக்கு தைரியமாக சொன்னாரோ அதுபோல இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களோடு சென்று பார்க்கின்ற போது, பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று கேட்கின்ற போது, நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னா 1% வரியை கூட்டினால் போதும் அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் நமக்கு இருந்தது. 29 பைசா கொடுக்கிறாங்க. அதே இது மத்திய அரசு ஊபியில் இருக்கின்ற வடநாட்டு அரசாங்கத்திற்கு என்ன கொடுக்கிறான்னு சொன்னா 3.33 பைசா. 1 ரூபா கொடுத்தா 3.33 பைசா. நமக்கு 1 ரூபா கொடுத்தா 29 பைசா. நெருக்கடி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மொழியிலும் அவர்கள் கை வைத்து பார்க்கின்றார்கள். இப்படியாக கொடுத்து எந்த வகையிலாவது நிலைத்து விட என்று கனவு காண்கின்றார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கை, அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார் என்று சொன்னால் அதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கலந்து நம்முடைய தமிழகம் கொடுத்திருக்கின்ற வரியிலே இருக்கின்ற நம்முடைய பங்கை கேட்கின்றோம் என்று சொன்னால் இதை நிறைவேற்றினால் தான் தருவேன் என்று சொன்னார் என்று சொன்னால் இன்றைக்கு மாநிலத்தினுடைய சுயாட்சி எங்கே பறிக்கப்படுகின்றது என்பதை இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்பட்டமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. பொது தேர்வுலாம் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரிய இடத்துல படித்து உடனே வந்துடுவாங்க. கிராமத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் பரீட்சை 3ஆம் கிளாஸ் எழுதும் போது அவன் ஃபெயில் நான் எங்க அப்பா தொழிலுக்கு போறேன் அப்படின்னு போயிடணும். இப்படி படிக்காமலே தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் இப்படி பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 3வது 5வது 8வதுல வைக்கிறாங்க. ஏதேனும் ஒரு அளவிலே நினைத்து பார்த்திருப்பீர்களே ஆனால் கூட அதை மறந்து விடுங்கள், தூக்கி எரியுங்கள். அவர்களுக்கு தமிழும் பிடிக்காது, தமிழர்களும் பிடிக்காது, தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரம் பிடிக்காது. காரணம், அவர்கள் வடக்கே இருந்து வருவதிலே கூட திமிர் பிடித்த ஏகாதிபத்தியவாதிகள். மறந்து விடாதீர்கள். எதற்காக இதை இந்த தர்மேந்திர பிரதான் என்கின்ற அதர்ம பிரதான் ஒருத்தன் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்பி ராசாவாக இருந்தாலும் அண்ணன் TR பாலுவாக இருந்தாலும் அனைவரும் எழுந்து நின்று 40 பேரும் குரல் கொடுத்தார். தாளமுத்துவிடம் கேட்டார்கள், நடராசன் அவர்களிடம் கேட்டார்கள், தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தியை விடமாட்டோம், தமிழை அழிக்க வருகின்ற இந்தியை விடமாட்டோம் என்று முழக்கமிட்டு சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறாயே, ஒன்று வேண்டாம், ஒரு வார்த்தை எழுதி கொடுத்து விட்டு போ, உன்னை விடுதலை செய்து விடுகிறோம் என்று சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக, லட்சியத்திற்காக நாங்கள் உயிரை விட்டாலும் இந்தி திணிப்பை நன்றி, வணக்கம், வாழ்க. மட்டு கட்டிய எங்களது எம்பெருமான் வைகுண்டநாதன் எழுந்தருளியுள்ள அந்த திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கழகத்தினுடைய ஆற்றல்மிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் இனிய சகோதரர் சண்முகையா அவர்களே, பேரவை உறுப்பினர்